தமிழகத்தில் தற்போது அதிகரித்து வரும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல், இதற்காக பல்வேறு வழிகாட்டுதல்களை தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதுமான மருந்துகள் அனைத்தும் கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் செலினா இணைந்திருக்கிறார். வணக்கம் செலினா, தற்போது பரவிவரும் இந்த புதிய வைரஸ் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே காய்ச்சல் பாதிப்பு என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக மாவட்டம் தோறும் காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது சற்று அதிகரித்திருந்த நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் சுகாதாரத்துறை சார்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகரித்து வருவதாகவும், ஏற்கனவே இந்த காய்ச்சல் பாதிப்பு என்பது கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக கடந்த ஒரு 2 வாரங்கள் வரையிலும் இந்த காய்ச்சல் பாதிப்பு என்பது அதிகமாக காணப்பட்டிருந்தது. அதன் பிறகாக தமிழகத்தில் அதன் பாதிப்பு என்பது குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அந்த பாதிப்பு என்பது அதிகரித்திருக்கிறது. இதில் குறிப்பாக தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பாக இயக்குநர் செல்வ விநாயகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக AH1N1 என்று சொல்லக்கூடிய பாதிப்பு என்பது தற்பொழுது அதிகமாக கண்டறியப்பட்டு வருவதாகவும், தமிழகத்தில் இந்த வைரஸ் பாதிப்பு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரமாக எடுக்க வேண்டும், இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அதிகமாக காய்ச்சல் பாதிப்பு இருக்கும் இடங்களில் காய்ச்சல் முகாம்கள் நடத்திட வேண்டும், நடமாடும் வாகனங்கள் மூலமாக இந்த காய்ச்சல் முகாம் நடத்த வேண்டும் என்றும், இதற்கான மருந்துகள் அனைத்தும் போதுமான அளவு தற்பொழுது கையிருப்பில் இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே குறிப்பாக இந்த மாவட்டம் தோறும் எடுக்கப்பட வேண்டிய பாதிப்பு முகாம்கள் இந்த மாதங்கள், அதாவது மே மாதத்தில் தொடங்கி அக்டோபர் மாதம் வரையிலும் காய்ச்சல் பாதிப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும். அதற்கு முன்பாகவே இந்த காய்ச்சல் பாதிப்பு குறித்தான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்த வேண்டும். அதே போல மாவட்டம் தோறும் மருத்துவ முகாம்கள் கட்டாயமாக நடத்த வேண்டும், நடமாடும் மருத்துவ முகாம்கள் என்று காய்ச்சல் முகாம்கள் என்பது நடத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை சார்பாக ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு சில மாதங்களாக அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்து மாவட்டங்களிலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.